இந்த மேஷ ராசி பெண்கள் குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கடன். இந்த கடன் சார்ந்த விஷயத்துல அதிகமா மாட்டிக்கொள்றவங்களும் இவங்க தான். திருமணத்துக்கு பின்பு தன்னோட வாழ்க்கை துணை ஏற்பட்ட கடனை இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஆண் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சொத்து சார்ந்த விஷயத்துல எப்பவுமே விட்டு கொடுக்காம இருக்கிறது சிறப்பா இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு தரப்புல ஒரு சொத்து இவங்க கைவிட்டு போறதையும் கண்கூடா பார்ப்பாங்க. அதே போல திருமணமான பின்பு பாத்தீங்கன்னாக்கா மாமியார் வர்க்கத்துல பாத்தீங்கன்னா மாமியாரே எடுத்துக்கலாமே, அதிக டார்ச்சரை அனுபவிக்கக்கூடியவங்க அப்படின்றது இந்த மேஷராசி பெண்கள். எல்லா இடத்துலையும் போராட்டத்தை சந்திச்சு தன்னோட சுயக்காலில் நின்று ஜெயிச்சு காட்டணுன்றவங்களும் இந்த மேஷராசி பெண்கள் தான். உடன்பிறப்புகளால, அதாவது திருமணத்துக்கு முன்பு இருந்த உடன்பிறப்புகளோட சப்போர்ட் கூட ஆஃப்டர் மேரேஜ்னு எடுக்கும்போது உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையோ இல்லைன்னா கைவிட்ட நிலையோ ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சொந்த தொழில்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் சொல்லக்கூடிய இடத்துல இவங்க கொஞ்சம் கடின போராட்டம், ஏன்னா சனியோட வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடின போராட்டத்துக்கு பின்பு தான் நான் தொழில் ஆரம்பித்தேங்க, 2-3 லாஸை பார்த்துட்டேன், இப்போ தான் ரொம்ப ஒரு அனுபவத்தோடு நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு எடுக்கும்போது தான் கொஞ்சம் வருமானங்கள் வர ஆரம்பிக்கும்.